ஹலோ வணக்கம் வீவர்ஸ். வடுடியம்மன் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. எல்லாரும் நீண்ட ஆயுளுடன் சகல சௌபாக்கியமா இருக்கணும்னு வாழ்த்துட்டு இன்னைக்கு வடுடியம்மன் சேனலுக்குள்ள போறோம். எனக்கு வந்து டெய்லி நிறைய பேர் ஃபோன் பண்ணி நான் நிறைய மந்திரம் ஜெபிக்கிறேன், எதுவுமே சித்தி ஆகலை, எந்த வேலையும் நடக்கலை, நான் கணபதி சித்தி எடுத்திருக்கேன், காளி சித்தி எடுத்திருக்கேன், மாடன் சித்தி எடுத்திருக்கேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்றது உண்டு ஃபோன் பண்ணி. ஏன் சித்தி ஆகலை, என்ன காரணம் மேடம் அப்படின்னு கேட்பாங்க. நானும் திரும்ப அவங்கள கேட்கும்போது அவங்க சொல்ற ஒரே வார்த்தை, எனக்கு வந்து மைண்ட் வந்து ஒரு இடமா இல்லை, அலப்பாயுது, எனக்கு மந்திரத்துல வந்து அந்த கவனமோ அந்த உச்சரிக்கிற விதம் எல்லாமே சரியா தான் பண்றேன், ஆனா அதுல வந்து எனக்கு ஒரு கான்சன்ட்ரேஷன் வரல, மைண்ட் வந்து அப்படியே அலைப்பாயுது, வீட்டை பத்தி, ஆஃபீஸை பத்தி, குழந்தைங்களை பத்தி, இல்லை எங்க அப்பா அம்மாவை பத்தி இப்படி நினைக்கிறேன், அதனால எனக்கு வந்து அது சித்தி குடிக்கலையா அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்கறது உண்டு. எப்பவுமே வந்து ஒரு குரு தீட்சை எடுத்து நீங்க மந்திரம் சித்தி பண்ணும்போது முதல்ல ஏன் இந்த மாதிரி அலப்பாயுது அப்படின்னும் போது நீங்க முதல்ல உங்களை கண்ட்ரோல் பண்ணிக்கணும் ஒண்ணு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, குரு கிட்ட வந்து நீங்க தீட்சை எடுக்கும்போது ஒரு மந்திரம் எடுக்கிறீங்க, இல்ல உச்சிஷ்ட கணபதி மந்திரம், உதாரணத்துக்கு உச்சிஷ்ட கணபதி மந்திரம் எடுக்கிறீங்க அப்படின்னும் போது உங்களுடைய தேவை அதுல என்ன இருக்கும், உங்களுக்கு ஒண்ணு பணம் தேவை, இல்ல லவ் பண்ண பொண்ணு தேவை, இல்ல உத்தியோகம் தேவை, இல்ல வீடு கட்டணும், இல்ல பிசினஸ் டெவலப் ஆகணும், இப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் ஒரு மந்திரத்தை சித்தி எடுக்கிறீங்க. அதாவது நீங்க உங்களுடைய லைஃப்ல வந்து அச்சீவ் பண்ணணும், சக்சஸ்ஃபுல் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் நீங்க ஒரு மந்திரத்தை வந்து சூஸ் பண்றீங்க. அப்போ வந்து உங்களுடைய கான்சன்ட்ரேஷன், உங்களுடைய அந்த மைண்டினுடைய வேவ் எல்லாம் ஒரே லெவலா இருந்தா மட்டும், ஒரே நேர்கோட்டுல இருக்கணும். அது எப்படி சொல்லலாம் அப்படின்னும் போது, இப்ப வந்து ஒரு மந்திரம் எடுக்கிறீங்க, உச்சிஷ்ட கணபதி மந்திரம் தான் எடுக்கிறீங்க உதாரணத்துக்குன்னும் போது, அவருடைய மந்திரம், அவருடைய எந்திரம், அவருடைய மூலிகை. இப்ப உச்சிஷ்ட கணபதி மந்திரம் தான் எந்திரம் எழுதணும், எந்திரம் எழுதினோம்னா மூலிகை, மூலிகை என்ன எடுத்துக்கலாம், வெள்ளை இருக்க எடுத்துக்கலாம். இந்த மாதிரினுடைய வெள்ளை இருக்கு வந்து சகலத்தையும் வசியம் பண்ண முடியும், அஷ்டமா சித்தியம் பண்ண முடியும், அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானது வெள்ளை இருக்கவே. அதுவும் அந்த விநாயகர் சதுர்த்திக்கு எடுக்கும் போதும் நல்ல பவர்ஃபுல்லா வேலை செய்யும். எல்லா ஓரையும் பார்த்து ஒரு மந்திரம் சித்தி எடுக்கும்போது ஒரு குரு கிட்ட நீங்க தீட்சை வாங்கும் போது அவருக்கு வந்து தட்சிணை கொடுக்குறீங்க. அவர் வந்து உங்களுடைய காதுல வந்து இந்த ஜெபம் சொல்றாரு, அதை நீங்க கவனமா கேட்டு சித்தி 48 நாள் நான் 2 லட்சம் சொல்லிட்டேன், 3 லட்சம் சொல்லிட்டேன், ஆனா எனக்கு எதுவுமே நடக்கலைன்னா உங்களுடைய மைண்ட் வந்து நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், நம்ம பிசினஸ்ல டெவலப் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் நீங்க மந்திரம், உங்க தேவைக்காக தான் அந்த மந்திரத்தை சித்தி எடுக்கிறீங்க, அதுல நீங்க கான்சென்ட்ரேஷன் பண்ணணும். அத வந்து இப்ப அதாவது உங்களுடைய அந்த மந்திரம் சித்தி வர்றதுக்கான சில மந்திரங்கள் இருக்கு. அதாவது இந்த மந்திரத்தை வந்து நம்ம சித்தி பண்ணனா அதுக்கு ஒரு கீ இருக்கு. ஒரு மந்திரத்துக்குள்ள போகும்போது மந்திர சாப நிவர்த்தி இருக்கு, எந்திர சாப நிவர்த்தி இருக்கு, மூலிகை சாப நிவர்த்தி இருக்கு. அப்ப இந்த மூணுமே நம்ம வந்து நேர்கோடா பார்க்கும்போதுதான் சித்தி அடையும். இப்ப உதாரணத்துக்கு நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம வந்து இந்த மந்திரம் எல்லாம் நமக்கு பலம் தரணும் அப்படின்னும் போது நம்ம ஒரு இஷ்ட தேவதைய மந்திரத்தை வந்து ஜெபிச்சுட்டு இருக்கீங்க, எந்நேரமும் அந்த மந்திரத்தை மட்டும் ஜெபிச்சாலே போதுமானது. ஒரு தெய்வத்தை சித்தி பண்ணீங்கன்னா ஒரே தெய்வத்தை நீங்க சித்தி பண்ணிட்டு வரணும். ஒண்ணு மாடன் பண்ணுவாங்க, ஒண்ணு காளி பண்ணுவாங்க, ஒண்ணு வந்து அது அந்த மாதிரி வீரபத்ரர், இப்படி ஐயனார் இப்படி போயிட்டே இருப்பாங்க. ஒண்ணு வந்து 1 லட்சம் சித்தி பண்றீங்கன்னா அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு அடுத்த தெய்வத்துக்கிட்ட நீங்க சித்திக்கு போகணும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா, பக்தியுடன் செய்யும் எந்த மந்திரமும் ஜபத்தின் மூலம் ஆன்மீக முன்னேற்றமோ ஏற்படும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா, வேறு மந்திரங்கள் எதுவுமே தேவையில்லை. ரொம்ப தேவை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆச்சார அனுஷ்டானம் தான் ரொம்ப முக்கியமா இருக்கு. இப்ப நம்ம அன்றாட வேலை காலையில எழுந்துக்கிறோம், அப்ப என்ன மந்திரம் சொல்லணும் அப்படின்ற மாதிரி நான் இப்ப இந்த பதிவுல காலை வணக்கம் அப்படின்னு சொல்லி ஒரு மந்திரம் போட்டிருக்கேன். ரொம்ப தூய்மை தேவை, ஆச்சாரம் தேவை. ஒரு மந்திரம் நம்ம சித்தி எடுக்கும்போது அது பலவிதமான விஷயங்களை வந்து நமக்கு சக்சஸ் கொடுக்குது. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது கண்கூடா சக்சஸ் ஆகிறத நீங்களே பாப்பீங்க. மனசை வந்து அலப்பாய விடக்கூடாது. உங்களுடைய தேவை, இப்ப நீங்க ஒரு கவர்மெண்ட் ஆபீசர் ஆகணும், இல்ல ஒரு வீடு கட்டணும், இல்ல ஒரு நோய் போனோம்னா நீங்க அதை நோக்கிதான் ஜபம், உங்களுடைய தேவைக்காக தான் மந்திரங்க சித்தி எடுக்கிறீங்க. அப்ப அந்த மைண்டை வந்து நீங்க அலப்பாய விடாத, அதுலயே கான்சன்ட்ரேஷனா நீங்க இறைவனை அடையறதுக்கான வழியை நீங்க ஒரே சிந்தனையோட ஒரே நேர்கோட்டோட நீங்க செய்யணும். இரண்டாவது வந்து மந்திரம் சித்தியானோம் அப்படின்னும் போது எப்பயுமே வந்து காலையிலயும் சாயங்காலமும் வந்து ஒரு சித்தியை முதல்ல விநாயகர் மந்திரம் முதல்ல சங்கல்பம் பண்ணிக்கோங்க, சந்திராஷ்டமம் இருக்கக்கூடாது, எந்திர சாப நிவர்த்தி, மந்திர சாப நிவர்த்தி எல்லாமே பண்ணிக்கோங்க, மூலிகை பண்ணிக்கோங்க. எல்லாமே செஞ்ச பிறகு அந்த முன்னோர்களுக்கு எப்பயுமே காலையில ஒரு 3 விருண்டை சாப்பாடு வச்சுக்கணும். வெள்ளை சாதம், பச்சரிசி சாதம் வச்சா போதுமானது, கொஞ்சம் சாதம் வடிச்சா போறோம். அப்பதான் அந்த மந்திரமும் சித்தி ஆகும். அதாவது முதல்ல வந்து விநாயகருக்கு, அப்புறம் வந்து குலதெய்வம்,
இஷ்ட தெய்வம், பித்ரு இந்த மாதிரி ஒரு காக்காய்க்கு இந்த மாதிரி வச்சுட்டு வரும்போது அந்த மந்திரம் வந்து ஆட்டோமேட்டிக்கா கண்கூடாவே சித்தி அடையத பார்ப்பீங்க நீங்க. இப்ப காலையில வணக்கம்னு சொல்லிட்டு ஒரு மந்திரம் சொல்லியிருக்கேன். 2வது பாத்தீங்கன்னா அப்புறம் வந்து தரிசனத்துக்கு ஒரு மந்திரம், அப்புறம் பூமியை வணங்குறதுக்கு ஒரு மந்திரம். இந்த மாதிரி லைனாவே என்னுடைய பதிவெல்லாம் போட்டிருக்கேன். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ரொம்ப நன்றி வீவர்ஸ்.